அஸ்ஸலாமலைக்கும் அல்சியா சேனல். இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறேன். இது வந்து மட்டன் கழுவுன தண்ணி. இந்த மட்டன் கழுவுன தண்ணியை இந்த மாதிரி செடிகளுக்கு ஊற்றுவேன். புதினா, கத்தரிக்காய், தக்காளி எல்லாத்துக்கும் ஊற்றுவேன். இன்றைக்கி புதினா கொஞ்சம் பறிக்க வந்தேன். அதோட கத்தரிக்காய், வெள்ளை கத்திரிக்காய் ஏற்கனவே பறிச்சாச்சு. இது இப்போ இன்னைக்குள்ள கத்திரிக்காய். அதே மாதிரி அவரைக்காயும் பாருங்கள், ஒன்று வித்துக்கு போட்டுட்டேன். இதை முத்திராத வித்துக்கு போட்டுட்டேன். நீங்களும் இப்படி மாடி தோட்டம் வைங்க. நம்ம வந்து மாடியில் எப்போதும் ஒரு க்ரோ பேக்லேயாவது, கோதுமை மாவு மைதா மாவு பேக்லேயாவது வைக்கலாம். இது அவரைக்காய். பூ மேலே கடக்கு பிஞ்சு இருக்குது. இதுக்கெல்லாம் மட்டன் கழுவுன தண்ணி, சிக்கன் கழுவுன தண்ணி, மீன் கழுவுன தண்ணியை ஊற்றுங்க, காய் நிறைய வரும். அதோட பாகற்காய் ஒன்று பார்க்காம இருந்திருக்குன்னா பிஞ்சு அடிச்சிருக்கு பாருங்கள். பாவைக்கால குட்டி குட்டி பிஞ்சாக இருக்குது. இந்த ஒரு பிஞ்சு கிடக்கு. தக்காளி பிடுங்கி போடலான்னு பார்த்தேன். வெள்ளை நோய் வந்துட்டுன்னு அதுலேயுமே தக்காளி கிடக்குது பாருங்கள். அதனால் இதை வந்து எடுக்கலை. இதை க்ளீன் பண்ணத்தான் வந்தேன். தூதுவளையும் நல்லா தழுத்துட்டு, நம்மளுக்கு தொண்டை வலினா தூதுவளை இலையை காலையில் 2 இலையை கழுவி முள்ளெல்லாம் கட் பண்ணிவிட்டு 2 மிளகு வச்சு சாப்பிடணும். தொண்டை வலி கேட்கும். அப்போ இந்த கத்திரிக்காயும் பறிச்சிரும். மிளகா, இந்த அவரைக்காலையும் காய் பறிச்சிரும். அவரைக்காய் வீட்டில் போட்டு நிறைய அவரைக்காய் பறிக்கலாம். இதில் ஒன்று காய் முத்திட்டு இது விதைக்கு விட்டுரும். இந்த அவரைக்காயும் விதைக்கு விட்டுரும். இந்த 2 முத்தலாக இருக்குது. பிரண்டையை தான் ஒடிச்சு வைக்கணும். இந்த பிஞ்சாக இருக்க பிரண்டை இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம தோலை எடுக்க வேண்டாம். இதை அப்படியே துவையல் அரைச்சி சாப்பிடலாம். மூட்டு வலிக்கு நல்லது. இதை ஒரு நாளைக்கு இது செய்முறையை காட்டுறேன். இந்த பூவை பாருங்கள். கீரை நிறைய வந்திருக்கு. இந்த கத்திரிக்காயும் பறிச்சிரும். கத்திரிக்காய் தான் நிறைய கிடக்குது. இதில் ஒரு கத்திரிக்காய் கிடக்குது. ஒன்று பழுத்துட்டு. வரவும் மாட்டுக்க. இதில் ஒரு கத்திரிக்காய் கிடக்கு. இன்னொன்று கிடக்கு. இதே பறிச்சிரும். ஒன்று பழுத்துட்டு நல்லா. இது விதைக்கு விட்டுட்டேன். இதை பறிச்சிட்டேன். இது விதைக்கு விட்டுட்டேன். இவ்வளோ கத்திரிக்காய் இன்றைக்கி பறிச்சிருக்கேன். தண்டைங்கீரை நாளைக்கு பறிக்கும் போது வீடியோ போடுறேன். இது வந்து புதினா இன்றைக்கி சமையலுக்கு தேவையானது பறிச்சிட்டேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடலாம். அதே மாதிரி நீங்கள் கறி மீன் சிக்கன் கழுவுனா அந்த தண்ணியை வீணாக்காதீங்க. இப்படி வாளியில் வச்சு தேவைப்படுற செடிகளுக்கு ஊற்றுங்க.